ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இன்னைக்கு திருப்பாவையுடைய 28வது பாசுரம். கரவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம், அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்துந்தன்னை பிறவிப் பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம், குறைவொன்றுமில்லாத கோவிந்தா உந்தன்னோடுறவேல் நமக்கிங்கொழிக்க ஒழியாது, அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனவும் சீரியருளாதே, இறைவா நீ தாராய் பரையேலோர் எம்பாவாய். அதாவது நேற்று கூடாரவல்லி ஆயாச்சு. இன்றைக்கி கறவைகளோடு சென்று கானத்துக்கு சென்று உண்போம். கோவிந்தா, நாங்கள் விளையாட்டுத்தனமாக உன்னை ஏதாவது பேர் சொல்லி அழைத்தாலும் நீ கோச்சிக்காத. நாங்கள் அறியாத பிள்ளைகள், எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. எங்களுக்கு ஒன்றை மட்டும்தான் தெரியும். அன்பினால் உந்தன்னை சிறு பேர் அழைத்தனவும் சீறி அருளாதே, இறைவா நீ தாராய் பரையலோர் எம்பாவாய். கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம், அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவிப் பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம், குறைவொன்றுமில்லாத கோவிந்தா, குறையே இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கிங்கொழிக்க ஒழியாது அப்படின்னு சொல்கிறான். உனக்கு எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உறவு அதை யாராலையும் பிரிக்க முடியாது. அதனால் நாங்கள் ஒரு சாதாரண ஆயச்சிறுமைகளாக இருந்தால் கூட, உன்னை ஏதாவது கேலித்தனமாக பேசியிருந்தால் கூட எங்களை கோபித்து கொள்ளாதே அப்படின்னு அழகாக சொல்கிறான். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, பகவானிடமிருந்து நாம் பிரிய முடியாது. நாம் அவனை சேர்ந்தவர்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா பகவான் நம்ம கூட இருக்கார். அதாவது நம்ம பகவான்கிட்டேருந்து தான் வந்திருக்கோம். பகவானுடைய ஒரு பகுதியாகத்தான், ஒரு சிறு துளியாகத்தான் நம்ம இருக்கோம். என்றும் அவரையே நினைத்து கொண்டு அல்டிமேட்டாக அவர்கிட்டயே தான் நம்ம போக போகிறோம். பகவான்கிட்டேருந்து வந்திருக்கோம், பகவான்கிட்ட போக போகிறோம். பகவானுடைய ஒரு துளியாக இருக்கிறோம். நம்மையும் அவனையும் யாராலும் பிரிக்கவே முடியாது. அதனால தான் இன்றைக்கும் என்னையும் உன்னையும் பிரிக்க முடியாதுன்றதுனால தான் நான் உன்னிடம் சரணடைகிறேன், நீ எங்களை ஆட்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறான். இப்போது ஜீவன் பரமன், ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டு பேருக்கும் என்ன வித்தியாசம்? ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு என்ன சம்மந்தப்பட்டிருக்கு? பரமாத்மாவுடைய ஒரு துளி தான் ஜீவாத்மா அப்படின்றதெல்லாம் பகவத்கீதையில் மிகவும் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் 10வது அத்தியாயம் விபூதி யோகம், அதில் 20வது ஸ்லோகம். அகமாத்மா குடகேஷ சர்வபூதஸ்ய ஸ்திதः அகம் ஆதிஷ்ச மத்யம் ச பூதானாம் அந்த ஏவ ச. குடாகேசனா தூக்கத்தை வென்றவன். தன் பயிற்சியின் பொழுது மற்ற நேரங்களில் தன் வாழ்நாளிலுமே நிறைய சமயங்களில் தூக்கத்தை வெல்லக்கூடியவன் இந்த அர்ஜுனர். அப்பேற்பட்ட அர்ஜுனா, நான் அனைவருடைய மனத்திலும் இருக்கிறேன். சர்வபூத ஆஷ்யஸ்திதः, எல்லா உயிரினங்களுடைய ஹிருதயத்திலும் நான் ஸ்திதி நான் இருக்கிறேன். அது மட்டுமல்ல, அவர்களுடைய ஆரம்பம் நடு முடிவு எல்லாமே நான் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? பகவானின்றி எதுவுமே இல்லை. ஒவ்வொரு ஜீவனுடைய மனதிலும் பகவான் இருக்கிறார். ஒவ்வொரு ஜீவனும் பகவானுடைய ஒரு துளியாக இருக்கிறது. பகவானிடமிருந்து அந்த ஜீவனை பிரிக்க முடியாது. பகவானிடமிருந்து இங்கே உலகத்தில் பிறந்தாலும் பகவானும் கூடவே அவன் மனக்கமலத்தில், இருதய கமலத்தில் குடியிருக்க வருகிறார். அந்த பகவானையே அவன் நினைத்து பகவான்கிட்டயே சரணாகதி பண்ணியாச்சுன்னா, வேறு எதுவுமே எனக்கு வேண்டாம், எனக்கு நீ தான் வேணும்னு சரணாகதி பண்ணியாச்சுன்னா பகவான் அப்படியே அவனை ஏற்றுக்கொள்வார். அதனால் உனக்கும் எமக்கும் இருக்கக்கூடிய உறவு அதை ஒழிக்க முடியாது. அதனால் உன்னை தேடி வந்திருக்கோம். நீ எங்களை காப்பாற்றி அருள் புரிய வேண்டும். இறைவா நீ தாராய் பறை. நீ தான் எங்களுக்கு எதுவுமே தர முடியும். நீ தான் எங்களுடைய
பர்த்தானா சஸ்டெய்னர், எங்களை பாதுகாக்கக்கூடியவன். நீதான் எங்களுக்கு எல்லாம் தர வேண்டும். உமக்கும் எமக்கும் இருக்கக்கூடிய பந்தம் என்பது ஆரம்பத்தில் இருந்தது, இப்போதும் இருக்கிறது, இனியும் இருக்கும். ஏன்னா பகவான் சொல்கிறார் இல்லையா, அவர்களுடைய ஆரம்பமும் நான் தான், நடுவில் இருக்கிறதும் நான் தான், முடிவும் நான் தான். அனைத்துமாக இருக்கக்கூடிய அந்த பெருமானிடம் சரணாகதி செய்து உய்வோமாக. ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம்.